இது வரைக்கும் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு டாலு, ஷார்ட்டு இது மாதிரி வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். லென்த்துன்னு நான் சொல்கிறது லென்த்து, வித்து, ஹைட்டு இந்த எல்லா மெஷர்மெண்ட்டையும் குறிக்கும். அதே மாதிரி வெயிட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லைட்டு, ஹெவி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஹையர் கிளாஸ் வந்துட்டோம் இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ டால் இல்லை எவ்வளோ ஷார்ட்டுன்னு சொல்லணும். இங்கே தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் மெட்ரிக் யூனிட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் யூஸ் பண்ணுறோம், பேசிக் யூனிட்ஸை. மாஸ் அதாவது வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிராம் யூஸ் பண்ணுறோம். வால்யூம் அதாவது கெப்பாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு லிட்டர் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பேசிக் யூனிட்ஸ், மீட்டர், கிராம், லிட்டர்லாம். மீட்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போகணுன்னா உங்கள் சேரோட ஹைட்டை வச்சுக்கலாம். கிராமுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு பேப்பர் கிளிப் பற்றி தெரியும் இல்லையா, பேப்பர் கிளிப்போட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது 1 லிட்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எல்லா லென்த்தையும் நம்ம மீட்டராலேயே மெஷர் பண்ணுறதில்ல. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸை வெறும் மீட்டரை மட்டும் வச்சு மெஷர் பண்ண முடியாது, அதுக்கு கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ரொம்ப சின்ன லென்த் உள்ளதை மில்லி மீட்டரால் தான் மெஷர் பண்ணணும். மீட்டர்ன்ற பேசிக் யூனிட்ஸ்க்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது மூலமா இந்த யூனிட்ஸ்லாம் கிடைக்குது. இப்போ மீட்டரை விட 10 டைம்ஸ் பிகர் வந்து டெக்கா மீட்டர், 100 டைம்ஸ் பிகர் வந்து ஹெக்டா மீட்டர், 1000 டைம்ஸ் பிகர் வந்து கிலோமீட்டர். அதே மாதிரி மீட்டர்லேருந்து 10 டைம்ஸ் ஸ்மாலரை டெசிமீட்டர்னு சொல்கிறோம், 100 டைம்ஸ் ஸ்மாலரை சென்டிமீட்டர்னு சொல்கிறோம், 1000 டைம்ஸ் ஸ்மாலரை மில்லிமீட்டர்னு சொல்கிறோம். இந்த ஹெக்டா, டெக்கா, டெசி இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதிகமாக யூஸ் பண்ணுற லென்த்துக்கான யூனிட்ஸ் என்னென்னா கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதே மாதிரி மாஸுக்கு கிராம், கிராம்லேருந்து 10 டைம்ஸ் பிகர் டெக்கா கிராம், 100 டைம்ஸ் பிகர் ஹெக்டா கிராம், 1000 டைம்ஸ் பிகர் கிலோகிராம். அதே மாதிரி கிராம்லேருந்து 10 டைம்ஸ் ஸ்மாலர் டெசிகிராம், 100 டைம்ஸ் ஸ்மாலர் சென்டிகிராம், 1000 டைம்ஸ் ஸ்மாலர் மில்லிகிராம். அதே மாதிரி வால்யூமுக்கும் லிட்டர்லேருந்து 10 டைம்ஸ் பிகர் டெக்கா லிட்டர்னும், அப்புறம் ஹெக்டா லிட்டர், அப்புறம் கிலோ லிட்டர்னு வரும். 10 டைம்ஸ் ஸ்மாலராக டெசி லிட்டர், 100 டைம்ஸ் ஸ்மாலராக சென்டிலிட்டர், 1000 டைம்ஸ் ஸ்மாலராக மில்லி லிட்டர் கிடைக்கும். லென்த்தில் இருக்கிற மாதிரியே மாஸ்லையும் சில யூனிட்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஹெக்டாகிராம், டெக்காகிராம், டெசிகிராம், சென்டிகிராம்லாம். கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். வால்யூமுக்கு கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், டெசி லிட்டர், சென்டிலிட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதிகமாக யூஸ் பண்ணுறது லிட்டர், மில்லி லிட்டர் தான். இதோட ஆர்டரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அடிக்கடி ஒரு ஃப்ரேஸ் சொல்வேன், கிங் ஹென்ரி டைட் பை ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க். இந்த ஃப்ரேஸ் ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 1 யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ணலாம். கிங்கில் இருக்கிற கே கிலோவை குறிக்குது, ஹென்ரியில் இருக்கிற ஹெச் ஹெக்டாவை குறிக்குது, டைட்டில் இருக்கிற டி டெக்காவை குறிக்குது. பைனா பேசிக் யூனிட்ஸ், பேசிக் யூனிட்ஸ் இங்கே வந்து மீட்டர் இல்லையா. ட்ரிங்கிங்கில் இருக்கிற டி டெசியை குறிக்குது, சாக்லேட்டில் இருக்கிற சி சென்டியை குறிக்குது, மில்கில் இருக்கிற எம் மில்லியை குறிக்குது. இந்த யூனிட்ஸுக்கெலாம் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. கிலோமீட்டரை கேஎம்னு எழுதுவோம், மீட்டரை எம்னு எழுதுவோம், சென்டிமீட்டரை சிஎம்னு எழுதுவோம், மில்லிமீட்டரை எம்எம்னு எழுதுவோம். அதே மாதிரி கிலோகிராம் கேஜின்னு எழுதுகிறோம், கிராம ஜின்னு எழுதுகிறோம், மில்லிகிராமை எம்ஜின்னு எழுதுகிறோம், லிட்டரை எல்லுன்னு எழுதுகிறோம், மில்லி லிட்டரை எம்எல்னு எழுதுகிறோம். இப்போ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6 கிலோகிராமை கிராமுக்கு மாற்றணும். அதுக்கு கிங் ஹென்ரி டைட் பை ட்ரிங்கிங் சாக்லேட் மில்கோட ஹெல்ப் எடுத்துக்கிறேன். கிலோகிராம் இங்கே இருக்குது இல்லையா, கிராம் பேசிக் யூனிட்ஸ் என பியில் இருக்குது. இப்போ கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்றுறதால கிலோகிராம்லேருந்து கிராம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1, 2, 3. அப்போ 3 ஸ்டெப்ஸ் அந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட்டில் மூவ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ரைட் தான் போகிறோம் இல்லையா. அப்படி மூவ் பண்ணும்போது எம்டி பிளேசஸான அந்த 2 பிளேசஸ்லேயும் 0 போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 3600 கிராம்னு கிடைக்கும். அடுத்து 40 சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் பேசிக் யூனிட்ஸில் இருக்குது. அந்த எம்ஐ சூஸ் பண்ணிடாதீங்க, அது வந்து மில்லிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போகும்போது லெஃப்ட் சைடு 2 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணுறோம். ஆனால் இங்கே டெசிமல் பாயிண்ட்டே இல்லை இல்லையா. டெசிமல் பாயிண்ட் இருந்தால் தானே அந்த 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண முடியும். டெசிமல் பாயிண்ட் எங்கே வரும், ஹோல் பார்ட்டையும் டெசிமல் பார்ட்டையும் பிரிக்கிறது தான் டெசிமல் பாயிண்ட் இல்லையா. ஸோ ஒன்ஸ் பிளேஸோட அந்த ஹோல் பார்ட் முடியுது. இங்கே ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0, 0க்கு அப்புறம் அந்த டெசிமல் பாயிண்ட் ஹிடன் ஆகிருக்கு. அதை 2 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோன்னா உங்களுக்கு 0.4 மீட்டர்னு வரும். பாயிண்ட் தெளிவாக தெரியணுன்றதுக்காக நீங்கள் 0 போட்டுக்கலாம். அப்புறம் 3300 மில்லி லிட்டரை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மில்லி லிட்டர்லேருந்து லிட்டர் லெஃப்ட் சைட் போகணும். எத்தனை ஜம்ப், 1, 2, 3 ஜம்ப் பண்ணணும். அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டை 3 பிளேசஸ் லெஃப்ட் கொண்டு போகணும்.
அப்போ 3.3 லிட்டர்னு வருது. அந்த 2 ஜீரோவுக்கும் வேல்யூ இல்லை, அதனால் நான் எழுதலை. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.